இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் அண்ணாமலை திரைப்படத்தின் ஒரிஜினல் இயக்குனர் நான் இல்லை என்றும், படம் ஆரம்பித்த 2 நாட்கள் முன்னால் அந்த இயக்குனர் விலகிக் கொள்ள என்னை இயக்குனர் கே. பாலச்சந்தர் இயக்க வேண்டும் என சொன்னார் என்றும் கூறியிருக்கிறார். என்கிட்ட கதை கூட கிடையாது, என்ன நம்பிக்கை என்றே புரியவில்லை. பூஜை மற்றும் ரிலீஸ் தேதியை கே. பாலச்சந்தர் முடிவு செய்து விட்டார். சரியாக படம் ஆரம்பித்து சொன்ன தேதியில் ரிலீஸும் செய்துவிட்டோம். அண்ணாமலை திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னால் கே. பாலச்சந்தர் ஃபர்ஸ்ட் காப்பியில் முழு படத்தையும் பார்க்கிறார். குட்லக் தியேட்டரில் பால்கனியில் நின்று கொண்டு என்னை அழைக்கிறார். நான் என்ன சொல்ல போகிறாரோ என்று ஆர்வமாக இருந்த நிலையில், உனக்கு அறிவிருக்கா என கேட்டார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. படம் சூப்பரா வந்திருக்கு, மிகப்பெரிய ஹிட் ஆகும் என பாராட்டி கை கொடுத்தார். அது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. படம் ரிலீஸ் ஆன அன்று ரஜினி டைட்டிலில் இருந்து ஒவ்வொரு காட்சியும் கொண்டாடியதை பார்த்து கண்களில் ஆனந்த கண்ணீர்